ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். நான் ட்ரிச்சிலே இருக்கேன்னு தான் பேர். பட் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்ரீரங்கம் போய். எனக்கு இந்த காலேஜ் லீவ் டைம்லலாம் போனால் மட்டும்தான் உண்டு. ஸோ அதான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பி ஸ்ரீரங்கம் போயிட்டோம். அண்ட் ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஏன்னா இது மே மந்த் லீவ் இல்லை. ஸோ நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. எப்படியோ போகலாமா வேணாமான்னு யோசிச்சு எப்படியோ க்யூவிலையும் போய் நின்னாச்சு. அண்ட் ஃபைனலி நான் ரங்கநாதர் சாமியும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து டைம் 3 hours கிட்டக்க ஆயிடுச்சு நான் சாமி பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலி சாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீரங்கம்லேயே ஃபேமஸான புளிசாதமும் நான் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் நான் வடை வாங்கி சாப்பிடல. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த கோயில் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வடையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப தான் என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. வியூ பாயிண்ட் ஆஃப் ரங்கநாதர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப வேறு ஒன்றும் இல்லை, இந்த 21 கோபுரத்தையும் நம்ம வந்துட்டு ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நம்ம வந்து 50 rupees சார்ஜ் பண்ணோம். ஸோ அங்கே சார்ஜ் பண்ணி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த 21 கோபுரத்தையும் நம்ம சேர்ந்து ஒன்றா பார்க்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மார்னிங்காக போங்க, இல்லைனா ஈவினிங் டைமாக போங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் போனது வந்து ரொம்ப மொட்டை வெயிலில் போனேன், யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் சரி ஓகே ரொம்ப வெயிலாக இருக்குன்னு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு போயிடலான்னு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.